Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. இந்தியா பாகிஸ்தான் மோதல் காரணமாக மூடப்பட்டிருந்த 32 விமான நிலையங்கள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. பயணிகள் விமான போக்குவரத்துக்கு அந்த விமான நிலையங்கள் தயாராக இருப்பதாக இந்திய விமான நிலைய ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மோதல் காரணமாக ஸ்ரீநகர், பத்தான்கோட், ஜம்மு, லே உள்ளிட்ட 32 விமான நிலையங்கள் மூடப்பட்டிருந்தன. 15ஆம் தேதி வரை இந்த விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இரு நாடுகளிடையே பதற்றம் தணிந்ததால் இன்றைய தினமே அவை திறக்கப்பட்டுள்ளன. இந்தியாவின் ரஃபேல் போர் விமானம் பாகிஸ்தானால் சுட்டு வீழ்த்தப்பட்டதா என்று கேட்கப்பட்டதற்கு இழப்புகள் போரின் ஒரு பகுதி என்றும் தற்போதைய போர் சூழலில் இழப்புகள் குறித்த விவரங்களை வழங்க இயலாது என்றும் விமானப்படை செயல்பாடுகளின் இயக்குநர் ஏர் மார்ஷல் AK பாரதி தெரிவித்துள்ளார். ரஃபேல் விமானத்தை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தியதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. இந்நிலையில் ரஃபேல் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக கூறப்படும் தகவலுக்கு விமானப்படை இயக்குநர் AK பாரதி நேரடியாக மறுப்போ ஏற்போ தெரிவிக்காதது பல்வேறு ஊகங்களுக்கு வழிவகுத்துள்ளது. So can you give a number of assets we lost, because there's been a lot of speculation going on, international media writing a lot of things about our platforms, including Rafale. I mean, Pakistan claiming that Rafale has been downed, etc. Can you put that question to rest and clarify on that? I guess that question is for me. All right, I'm happy that you've asked this question. You know, we are in a combat scenario, and losses are a part of combat. The question that you must ask us, okay, and indeed that we must ask ourselves, you inclusive, is have we achieved our objectives? Have we achieved our objective of decimating that terrorist camp? And the answer is a thumping yes. And the results are for the whole world to see. As for the details, what could have been, how many numbers, which platform did we lose? You know, at this time, I would not like to comment on that, because we are still in a combat situation. And if I comment on anything, it will only be advantage adversary. So we don't want to give him any advantage at this stage. All I can say is that we have achieved our objectives that we selected, and all our pilots. பிரதமர் மோடி தலைமையில் உயர்மட்ட பாதுகாப்பு கூட்டம் நடைபெற்றது. டெல்லியில் உள்ள பிரதமரின் இல்லத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், முப்படைகளின் தளபதிகள் மற்றும் தலைமை தளபதி ஆகியோரும் இதில் கலந்து கொண்டனர். இந்தியாவின் பாதுகாப்பு சூழல், எல்லையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் உள்ளிட்டவை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்தியா பாகிஸ்தான் சண்டை நிறுத்தத்துக்கு பின் இரண்டாவது முறையாக பிரதமர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தை நடத்தியுள்ளார். வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரிக்கு எதிராக இணையதளத்தில் விமர்சனங்கள் அதிகரித்துள்ள நிலையில் அரசியல் தலைவர்களும் அதிகாரிகள் பலரும் அவருக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். தாக்குதல் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பான அரசின் அறிவிப்பு குறித்த தகவலை வெளியிட்டதற்காக இணையதளத்தில் விக்ரம் மிஸ்ரியையும் அவரது மகளையும் சில தரப்பினர் கடுமையாக வசைபாடத் தொடங்கியுள்ளனர். மிஸ்ரியை கோழை என சாடிய அவர்கள் பாகிஸ்தானுக்கு கடுமையான பதிலடி கொடுக்க வேண்டும் என்றனர். மிஸ்ரியின் மகள் லண்டனில் பணிபுரிகிறார். அவரது நிறுவனம் ரோஹிங்கியா முஸ்லிம்களுக்கு சட்ட உதவி வழங்கி வருகிறது. இதை குறிப்பிட்டும் அவரை துரோகி என்றும் ட்ரோல் செய்தனர். இதைத் தொடர்ந்து தனது எக்ஸ் கணக்கை மூடும் நிலைக்கு வெளியுறவுத்துறை செயலர் மிஸ்ரி ஆளானார். இந்நிலையில் AIMIM கட்சியின் தலைவர் அசாதுதீன் ஓவைசி விக்ரம் மிஸ்ரிக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்துள்ளார். விக்ரம் மிஸ்ரி கண்ணியமான நபர், நம் நாட்டுக்காக இடையறாது உழைக்கும் கடின உழைப்பாளி. நாட்டின் அரசியல் தலைவர்கள் எடுக்கும் முடிவுக்காக அதிகாரிகளை பழி சுமத்துவது சரி கிடையாது என்றும் ஓவைசி குறிப்பிட்டுள்ளார். தாக்குதல் நிறுத்த அறிவிப்பை வெளியிட்டதற்காக மிஸ்ரி மீதும் அவரது குடும்பத்தினர் மீதும் வசைபாடுவது அவமானகரமானது என்று வெளியுறவுத்துறை முன்னாள் செயலாளர் நிருபமா ராவ் கூறியுள்ளார். நம் நாட்டுக்காக வேலை செய்பவர் மிஸ்ரி, அவரை மோசமாக சித்தரிப்பதை நிறுத்துங்கள் எனவும் நிருபமா ராவ் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் சண்டை நிறுத்தம் குறித்து கேள்வி எழுப்புபவர்களை முன்னாள் இந்திய ராணுவ தளபதி நரவானே கண்டித்துள்ளார்.
புனேவில் உள்ள நிகழ்ச்சியில் பேசிய அவர், போரில் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்தவர்களுக்கு அந்த அதிர்ச்சி தலைமுறையாக தொடரும் என கூறினார். கொடூரமான காட்சிகளை பார்த்தவர்கள் 20 ஆண்டுகளுக்கு பிறகும் தூக்கத்திலிருந்து பதறி எழுவார்கள் எனவும் அவர்கள் மனநல சிகிச்சை பெற வேண்டியிருக்கும் எனவும் தெரிவித்தார். போர் என்பது கவர்ச்சியானதோ பாலிவுட் திரைப்படமோ அல்ல என குறிப்பிட்ட அவர், அது நாம் கடைசியாக நாட வேண்டிய விஷயம் எனவும் முட்டாள்கள் அதை நம் மீது திணித்தாலும் அதை கொண்டாடக்கூடாது எனவும் கூறினார். உத்தரவிடப்பட்டால் போருக்கு முதல் ஆளாக செல்வேன் என கூறிய நரவானே, ஆனால் அது தனது முதல் தேர்வாக இருக்காது என தெரிவித்தார். ராஜதந்திரம் மற்றும் பேச்சுவார்த்தை மூலம் ஆயுத மோதலை தவிர்ப்பதே தனது முதல் தேர்வாக இருக்கும் எனவும் கூறினார். இந்தியாவே போர் நிறுத்தத்தை கோரியதாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது. கடந்த 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் இந்தியா தாக்குதல் நடத்தியதாகவும் பின்னர் போர் நிறுத்தத்தை கோரியதாகவும் பாகிஸ்தான் ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் அகமது ஷெரீப் தெரிவித்தார். இருப்பினும் தாங்கள் எதிர்த்தாக்குதலை நடத்திவிட்டு 10ஆம் தேதிதான் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டதாகவும் கூறினார். இந்தியா பாகிஸ்தான் தாக்குதல் நிறுத்த அறிவிப்பின் கால இடைவெளி புதிராக இருப்பதாக மத்திய முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். டிரம்பின் தலையீடு வழியாகவே இந்தியா பாகிஸ்தான் இடையே தாக்குதல் நிறுத்தம் ஏற்பட்டதாக கூறப்படுகிற நிலையில் இதுகுறித்து ஏன் மத்திய அரசு எந்த தகவலும் வழங்கவில்லை என்று கேள்வி எழுப்பும் வகையில் சிதம்பரம் பதிவிட்டுள்ளார். பாகிஸ்தான் ராணுவம் இந்திய ராணுவத்தை பிற்பகல் 3:35 மணிக்கு தொடர்பு கொண்டு தாக்குதல் நிறுத்தத்தை முன்மொழிந்தது. இந்தியா அதை ஏற்றுக்கொண்டது. தாக்குதல் நிறுத்தம் குறித்து இந்திய அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவருவதற்கு முன்பாகவே மாலை 5:25 மணிக்கே இது தொடர்பான தகவலை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எக்ஸ் தளத்தில் பதிவிடுகிறார். இந்திய வெளியுறவுச் செயலர் மாலை 6 மணிக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுகிறார். அப்போது அவர் டிரம்ப் குறித்து எந்த தகவலையும் குறிப்பிடவில்லை என்று சிதம்பரம் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். இந்தியாவின் பாதுகாப்பினை உறுதி செய்வதற்காக குறைந்தது 10 செயற்கைக்கோள்கள் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருவதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். இம்பாலில் உள்ள மத்திய வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் நாராயணன் உரையாற்றினார். அப்போது அவர், நமது நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் 7000 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரை பகுதிகளையும் நாட்டின் வடபகுதியையும் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என குறிப்பிட்டார். செயற்கைக்கோள்கள் மற்றும் ட்ரோன்கள் மூலமாக இந்த பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். வசனம் பேசுவோர், சினிமாவில் நடிப்போர் பின்னால் பாமகவினர் சென்று கொண்டிருப்பதாக அக்கட்சியைச் சேர்ந்த அன்புமணி வேதனை தெரிவித்துள்ளார். மாமல்லபுரம் அருகே நடைபெற்ற பாமக மாநாட்டில் பேசிய அவர், தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் குறித்து மறைமுகமாக விமர்சித்துள்ளார். இந்த நேரம் முக்கியமான நேரம். இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை நடக்குது. அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு சீஸ்ஃபயர் இருக்கு. ஆனாலும் இந்த நேரத்தில் ஏதோ நம்ம வந்தோம், ஆட்டம் பாட்டம்லாம் போடல. இங்க நிகழ்ச்சி போட்டதெல்லாம் உங்களுக்காக, உங்களை தெரிஞ்சுக்கொள்ளணும், உங்க வரலாறு தெரிஞ்சுக்கணும்னு தான் போட்டிருக்கு. ஏன்னா நீங்க யார் பின்னாடியே போயிட்டு இருக்கீங்க. அடுக்கு மொழியில வசனம் பேசினா முன்னாடி போயிட்டு இருக்கீங்க. சினிமாவில் நடிச்சா போயிட்டு இருக்கிறீங்க. ஆனா அதை விட முக்கியம், நீங்க படிக்கணும், உங்க பிள்ளைகள் படிக்கணும், படிச்சு வேலைக்கு போகணும்னு 45 ஆண்டு காலம் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றார். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமிக்கு நயினார் நாகேந்திரன், பிரேமலதா விஜயகாந்த், சீமான் உள்ளிட்டோர் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி 71வது பிறந்தநாளை கொண்டாடி வருகிறார். அவருக்கு அரசியல் கட்சித் தலைவர்களும் அதிமுக தொண்டர்களும் வாழ்த்து கூறி வருகின்றனர். எடப்பாடி பழனிசாமி முழு ஆரோக்கியத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் தொடர்ந்து மக்கள் சேவை புரிய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வாழ்த்து கூறியுள்ளார். நல்ல உடல் நலன், நீண்ட ஆயுளுடன் மக்கள் பணிகளை தொடர இறைவனை வேண்டிக் கொள்வதாக தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்து கூறியுள்ளார். மருத்துவக் கல்லூரிகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு உள் ஒதுக்கீடு வழங்கிய எடப்பாடி பழனிசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல அண்ணன் என குறிப்பிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறியுள்ளார் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை. நீண்ட ஆயுளுடன் நாட்டு மக்களுக்கு பணியாற்ற இறைவனை பிரார்த்திப்பதாக இந்திய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் பாரிவேந்தர் வாழ்த்து கூறியுள்ளார். துருக்கியில் கிளர்ச்சியில் ஈடுபட்டு வந்த குர்திஷ் போராளி இயக்கமான PKK தங்களை கலைத்துக் கொள்ளப் போவதாக அறிவித்துள்ளது. ஆயுத போராட்டங்களையும் கைவிடப் போவதாகவும் தெரிவித்துள்ளது. துருக்கி அரசுடனான அமைதிக்கான முன்னெடுப்பின் ஒரு பகுதியாக அந்த அமைப்பு இந்த முடிவினை எடுத்துள்ளது. 1999ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட PKK
4 தசாப்தங்களாக துருக்கி அரசுக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டு வந்தது. இதில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் பலியாகினர். குர்திஷ்தான் என்ற தனி நாடு கேட்டு உருவாக்கப்பட்ட PKK பின்னர் குர்திஷ் மக்களுக்கான உரிமைகளுக்காக போராடுவதாக கூறி வந்தது. துருக்கியும் அதன் மேற்கத்திய நட்பு நாடுகளும் இதனை பயங்கரவாத பட்டியலில் வைத்திருந்தன. போலந்தின் கிராக்கோவில் உள்ள ரஷ்ய தூதரகத்தை மூட அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஆண்டு போலந்தின் மேரிவில்ஸ்காவில் வணிக வளாகத்தில் தீ பிடித்தது. சுமார் 1400 கடைகள் கொண்ட வளாகத்தில் பற்றிய தீ பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது. இந்நிலையில் வணிக வளாகத்தில் ஏற்பட்ட தீ ரஷ்யாவின் நாசவேலை என்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் ராடெக் சிகோர்ஸ்கி கூறியுள்ளார். அதற்கான ஆதாரங்கள் இருப்பதாக கூறிய அவர் ரஷ்ய தூதரகத்தை மூட உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சிறைபிடிக்கப்பட்டுள்ள அமெரிக்க பிணை கைதி எடன் அலெக்சாண்டரை விடுவிக்க ஹமாஸ் ஒப்புக்கொண்டுள்ளது. காசாவில் போர் நிறுத்தம் மேற்கொள்வது தொடர்பாக ஹமாஸ் மற்றும் அமெரிக்கா இடையே நேரடி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சியாகவும் இஸ்ரேல் முற்றுகையால் தடைப்பட்டுள்ள மனிதாபிமான உதவிகளை காசாவிற்குள் அனுமதிக்க செய்வதற்காகவும் அமெரிக்க பிணை கைதியை விடுவிக்க ஹமாஸ் முன்வந்துள்ளது. ட்ரம்ப் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளும் சூழலில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதேவேளையில் எந்தவொரு போர் நிறுத்தத்திற்கும் ஒப்புக்கொள்ளவில்லை என இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் இறுதிக்கட்ட போரில் உயிரிழந்த தமிழர்களின் நினைவாக கனடாவில் நினைவு தூண் அமைக்கப்பட்டுள்ளது. பிரம்டன் நகரின் சிங்கவுசி பூங்காவில் நிறுவப்பட்டுள்ள நினைவு தூண் சிறப்பு விழாவில் கனடாவைச் சேர்ந்த அரசியல் கட்சியினர், புலம்பெயர்ந்த இலங்கை தமிழர்களின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இலங்கையில் தமிழ் மக்கள் மீதான தாக்குதல் சம்பவங்கள், இறுதிக்கட்ட போர் மற்றும் அப்போது நடந்த துன்ப நிகழ்வுகள் குறித்த தகவல்களுடன் நினைவு தூண் அமைக்கப்பட்டுள்ளதாக ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சி அந்நாட்டு இடைக்கால அரசு தன் மீது விதித்த தடையை நிராகரித்துள்ளது. தடையை மீறி தங்கள் செயல்பாடு தொடரும் எனவும் கூறியுள்ளது. இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸை பாசிச சர்வாதிகாரி என விமர்சித்துள்ள அவாமி லீக் அவரது அரசாங்கத்தின் முடிவை ஜனநாயக நாடுகள் கண்டிக்க வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளது. அவாமி லீக்கை அந்நாட்டு அரசு பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் தடை செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்ஃபு திருத்த சட்டத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய கேரள அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பான நடவடிக்கையை மேற்கொள்ள மாநில சட்ட அலுவலர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருப்பதாக சட்ட அமைச்சர் ராஜு தெரிவித்துள்ளார். வக்ஃபு திருத்த சட்டம் அரசமைப்பை மீறுவதாகவும் கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராகவும் இருப்பதாக குற்றம் சாட்டிய கேரள அரசு வக்ஃபு திருத்தத்துக்கு எதிராக கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றியது. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி நடப்பு நிதியாண்டில் 6.5% வளர்ச்சிக்கான வாய்ப்புள்ளதாக இந்திய தொழிற்கூட்டமைப்பு கூறியுள்ளது. தற்போது நிகழும் சர்வதேச அரசியல் பதற்றங்களையும் மீறி இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ச்சிப் பாதையிலேயே இருப்பதாக இந்திய தொழிற்கூட்டமைப்பின் தலைவர் சஞ்சீவ் புரி தெரிவித்துள்ளார். முக்கிய வர்த்தக கூட்டாளி நாடுகளுடன் இந்தியா வர்த்தக ஒப்பந்தங்களை திறம்பட செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ள அவர், குறிப்பிட்ட துறைகளில் தனியார் முதலீடுகள் அதிகரித்து வருவதும் இந்திய பொருளாதாரம் வளர காரணம் என கூறியுள்ளார். பாகிஸ்தானின் தாக்குதல்கள்தான் எதிர்வினையாற்றும் நிர்பந்தத்தை ஏற்படுத்தியதாக ஏர் மார்ஷல் AK பாரதி தெரிவித்தார். பாகிஸ்தானின் விமானப்படை தளங்களை அடித்து வீழ்த்தியதாக தெரிவித்த ஏர் மார்ஷல் பாரதி, இதனால் இந்தியாவிற்கு மிக குறைந்த இழப்புகளே ஏற்பட்டதாக தெரிவித்தார். நமது தாக்குதல் பயங்கரவாதிகளுக்கு எதிரானது என பேசிய அவர், பாகிஸ்தான் பயங்கரவாத முகத்தை காட்டினால் நாம் தாக்குதல் நடத்தும் தேவை இருந்ததாக கூறினார். நவீன ரக ஆயுதங்கள் மட்டுமின்றி பாரம்பரியமான ஆயுதங்கள் மூலமும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட வான்வழி பாதுகாப்பு அமைப்பு மூலமும் பாகிஸ்தானின் தாக்குதலை முறியடித்ததாகவும் ஏர் மார்ஷல் பாரதி தெரிவித்தார். நம்மிடம் பல அடுக்கு கொண்ட வான் பாதுகாப்பு அமைப்பு இருந்ததாக தெரிவித்த அவர், நமது வான் பாதுகாப்பு அமைப்பு சுவர் போன்று வலிமையானது என்பதால் பாகிஸ்தானின் ட்ரோன்கள் அதை தகர்ப்பது எளிதல்ல எனவும் தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் நமது வான் பாதுகாப்பு அமைப்பு மேலும் வலிமையடைந்திருப்பதாக தெரிவித்த ஏர் மார்ஷல் பாரதி, மத்திய அரசு நிதி ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் பல வகைகளில் துணை நின்றதாக கூறினார். பிரதமர் மோடி தலைமையில் உயர்மட்ட பாதுகாப்பு கூட்டம் நடைபெற்றது. டெல்லியில் உள்ள பிரதமரின் இல்லத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், முப்படைகளின் தளபதிகள் மற்றும் தலைமை தளபதி ஆகியோரும் இதில் கலந்து கொண்டனர். இந்தியாவின் பாதுகாப்பு சூழல், எல்லையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் உள்ளிட்டவை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்தியா பாகிஸ்தான் சண்டை நிறுத்தத்துக்கு பின் 2வது முறையாக பிரதமர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தை நடத்தியுள்ளார். சித்ரா பௌர்ணமியையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் பத்துக்கானி காளிமலை துர்க்கை அம்மன் கோயிலில் ஏராளமானோர் பொங்கலிட்டு வழிபாடு செய்தனர். கடல் மட்டத்திலிருந்து 3500 அடி உயரத்தில் அமைந்துள்ளது பத்துக்கானி காளிமலை. இங்குள்ள துர்க்கை அம்மன் கோயிலில் சித்ரா பௌர்ணமி என்று பொங்கலை
பொங்கல் திருவிழா நடைபெறுவது வழக்கம். இதற்காக 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பொங்கல் வைத்தனர். திருவிழா காலை 9:30 மணி அளவில் தொடங்கியது. பொங்கல் வைப்பதற்கு தேவைப்படும் மண்பானை, அரிசி, வெல்லம், விறகு உள்ளிட்ட பொருட்களை சுமந்து கொண்டு 2 கிலோமீட்டர் நடந்து வந்து பெண்கள் பொங்கலிட்டனர். மக்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாத அளவுக்கு கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆம்புலன்ஸ் செல்ல வழியில்லாததால் ஏற்பட்ட உயிரிழப்பு குறித்த கேள்விக்கும் பதிலளித்துள்ளார். கள்ளழகர் ஆற்றிலே இறங்குகின்ற நிகழ்ச்சி முதல் கொண்டு அனைத்தையும் பக்தர்களுடைய சிறப்பான வரவேற்போடு மகிழ்ச்சியோடு இது நடந்தது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அளவிட முடியாத கட்டுக்கடங்காத கூட்டம் நீங்களே பார்த்திருந்தீர்கள். அமைச்சர்கள் அதிக சிரத்தை எடுத்துக்கொண்டு பாலப்பணி நடந்து கொண்டிருந்தாலும் பாலப்பணிகளுக்காக சேர்த்த சாலைகள் நேர்த்தியாக போடுகின்ற பணிகள் முதல் கொண்டு பண்றோம். ஆம்புலன்ஸில் வந்தவருடைய நிலை குறித்து நீங்கள் மொட்டையாக கேட்டு விடுகிறீர்கள். அந்த உண்மையான நிலை அறிந்த பிறகு துறையின் சார்பிலும் காவல்துறை சார்பிலும் அதற்குண்டான விளக்கத்தை அளிப்போம். ஒரு நிகழ்ச்சி மகிழ்ச்சியோடு சிறப்போடு சீரோடு பத்திரிகையாளர் புடைசூழல் நடந்திருக்கின்றது. அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவோம். அப்படி ஏதாவது உயிரிழப்பு ஏற்பட்டால் அதற்குண்டான நிவாரணத்தையும் தேடிக்கிறோம். சித்ரா பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் 2வது நாளாக கிரிவலம் சென்று வருகிறார்கள். லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்ததால் திருவண்ணாமலை நகரமே திக்குமுக்காடி கொண்டிருக்கிறது. சித்ரா பௌர்ணமி நேற்று இரவு 8:47 மணிக்கு தொடங்கி இன்று இரவு 10:37 மணி வரை நீடிக்கிறது. இந்த நேரம் கிரிவலம் செல்ல உகந்த நேரமாக திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் நிர்வாகம் அறிவித்திருந்தது. இதையடுத்து நேற்று காலை முதலே திருவண்ணாமலை முழுவதும் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். நள்ளிரவு முதல் விடிய விடிய பக்தர்கள் 14 கிலோமீட்டர் கொண்ட கிரிவல பாதையை வலம் வந்தனர். கிரிவல பாதையில் இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், ஈசானியலிங்கம், குபேரலிங்கம் உள்ளிட்ட அஷ்டலிங்கங்களை வழிபட்டு பின் அண்ணாமலையாரை வழிபட்டனர். அதிகாலை முதலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். 2வது நாளாக இன்றும் லட்சக்கணக்கான பக்தர்கள் தொடர்ந்து கிரிவலம் வந்து வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளான குடிநீர் மற்றும் கழிப்பிட வசதிகள் அனைத்தும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டு வருகின்றன. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்ஃப் திருத்த சட்டத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய கேரள அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பான நடவடிக்கையை மேற்கொள்ள மாநில சட்ட அலுவலர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருப்பதாக சட்ட அமைச்சர் ராஜீவ் தெரிவித்துள்ளார். வக்ஃப் திருத்த சட்டம் அரசமைப்பை மீறுவதாகவும் கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக இருப்பதாக குற்றம் சாட்டிய கேரள அரசு வக்ஃப் திருத்தத்துக்கு எதிராக கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றியது. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியின் 71வது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை பெரம்பலூர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக நிர்வாகிகள் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். சென்னை தியாகராய நகரில் எம்ஜிஆர் இளைஞர் அணி இணைச் செயலாளர் சுனில் ஏற்பாட்டில் அதிமுக மகளிர் அணி இணைச் செயலாளர் காயத்ரி ரகுராம் கறவை பசுக்கள், கன்றுக்குட்டிகளை பயனாளிகளுக்கு இலவசமாக வழங்கினார். இதேபோல பெரம்பலூரில் அதிமுக நிர்வாகி இளம்பை தமிழ்ச்செல்வன் அரசு தலைமை மருத்துவமனையில் இன்று பிறந்த 5 குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கினார். நீலகிரி மாவட்டம் உதகையில் கொட்டும் மழையிலும் தாவரவியல் பூங்காவை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். குன்னூர், கோத்தகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது. அரசு தாவரவியல் பூங்கா, படகில்லம், தொட்டபெட்டா சிகரம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் திடீர் மழையால் மிகவும் குளிர்ச்சியான காலநிலை நிலவியது. நெல்லை மாவட்டம் கல்லடைக்குறிச்சியில் ஆதிவராக பெருமாள் கோயில் சித்திரை பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு தாமிரபரணியில் தீர்த்தவாரி நடைபெற்றது. இதையொட்டி தாமிரபரணி கரையில் உள்ள வராக தீர்த்த கட்டடத்திற்கு ஸ்ரீதேவி பூதேவி சமேத லட்சுமிபதி எழுந்தருளினார். அங்கு சுவாமிக்கு நவகலச திருமஞ்சனம் நடைபெற்றது. பின்னர் தாமிரபரணியில் அமைக்கப்பட்டிருந்த திருமஞ்சன தொட்டியில் எழுந்தருளிய பெருமாள் தாயாருக்கு சந்தனம் சாற்றி தீர்த்தவாரி நடைபெற்றது. அப்போது பக்தர்களும் தாமிரபரணியில் புனித நீராடினர். பிரதமர் நரேந்திர மோடி இன்று இரவு 8 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு முதல் முறையாக நாட்டு மக்களுக்கு உரையாற்ற உள்ளதால் எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ளன. பஹல்காம் தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்ட நிலையில் இதில் தொடர்புடைய பயங்கரவாதிகளை குறிவைத்து
பாகிஸ்தானில் 9 நிலைகளின் மீது கடந்த 6ஆம் தேதி நள்ளிரவுக்கு மேல் இந்தியா தாக்குதல் நடத்தியது. இதில் 100 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். இந்நிலையில் மே 8, 9, 10 ஆகிய தேதிகளில் இந்திய ராணுவ நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த முயன்றது. இத்தாக்குதல்களை இந்தியா வெற்றிகரமாக முறியடித்தது. இந்திய ராணுவ இயக்குநர் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காய் பாகிஸ்தான் ராணுவ இயக்குநருடன் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் இரவு 8 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்த உள்ளது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தானில் இருந்து தாக்குதல் வரும் என்று முன்பே தெரிந்ததால் வான் பாதுகாப்பு அமைப்பை தயாராக வைத்திருந்ததாக ராணுவ அதிகாரி ராஜீவ் காய் குறிப்பிட்டார். பல அடுக்குகளும் நுட்பங்களும் கொண்ட வான் பாதுகாப்பு அமைப்பை தயாராக வைத்திருந்ததாக தெரிவித்த ராணுவ அதிகாரி, ஏதேனும் ஓரடுக்கை தாக்க முயன்றால் அடுத்த அடுக்கு எதிரியின் தாக்குதலை முறியடித்துவிடும் என்றார். கடந்த சில ஆண்டுகளில் பயங்கரவாதத்தின் தன்மை மாறிவிட்டதாக குறிப்பிட்ட அவர், பஹல்கமில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் மற்றும் ஆன்மீக பயணிகளை தாக்கியதே அதற்கு உதாரணம் என தெரிவித்தார். இருப்பினும் முப்படைகளின் மிக உறுதியான ஒற்றுமையும் ஒருங்கிணைப்பும் இருந்ததாக பேசிய ராஜீவ் காய், 140 கோடி இந்தியர்களும் தங்களுக்கு துணை நின்றதாக தெரிவித்தார். இந்தியாவின் பாதுகாப்பினை உறுதி செய்வதற்காக குறைந்தது 10 செயற்கைக்கோள்கள் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருவதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். இம்பாலில் உள்ள மத்திய வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் நாராயணன் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், நமது நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டுமென்றால் 7000 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரை பகுதிகளையும் நாட்டின் வடபகுதியையும் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். செயற்கைக்கோள்கள் மற்றும் ட்ரோன்கள் மூலமாக இந்த பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.